வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். செல்வம், பதவி, அதிகாரம், கடந்த கால வரலாறு என எதையும் பொருட்படுத்தாமல் எந்த காலத்தில் குற்றம் செய்திருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள். ஜனாதிபதி வலியுறுத்தல். ரணில் விக்ரமசிங்கவுக்கு பணி வழங்கப்பட்டதை தொடர்ந்து சட்டத்தின் ஆட்சி சுயாதீன நீதித்துறையால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் தெரிவிப்பு. ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக பட்டளது விவகாரம் அல்லது மத்திய வங்கி மோசடி தொடர்பாக குற்றச்சாட்டு இருந்தால் அதற்காக தாம் குரல் கொடுக்க மாட்டோம். மனோ கணேசன் விளக்கம். அனுருகுமார திசநாயக தனது பதவி காலத்தில் தேர்தல் பிரச்சாரங்களுக்கு பொது சொத்துக்களை முறைகேடாக பயன்படுத்தியதாக சம்பிக் ரணவக்க குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகள். எந்த காலத்தில் குற்றம் செய்திருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். செல்வம், பதவி, அதிகாரம், கடந்த கால வரலாறு என்று எதையும் பொருட்படுத்தாமல் சட்டத்தின் முன் அனைவரும் சமமானவர்களே என்று ஜனாதிபதி அனுருகுமார திசநாயக்க வலியுறுத்தினார். மேலும் அவர் தெரிவித்த போது எவ்வாறான கோஷங்களோ தடைகளோ எழுந்தாலும் தொடங்கியுள்ள நடவடிக்கைகள் வாபஸ் பெற மாட்டாது என்பதை இந்த மகாநாயக்க தேரர்களின் முன்னிலையில் சத்தியம் செய்வதாக கூறியிருந்தார். நானும் எனது அரசாங்கமும் இதை நிறைவேற்ற தவறினால் வரலாற்றில் எதிர்கால எந்த அரசாங்கமும் இதை செய்ய இயலாது. நீதி என்பது பொதுவான கருத்தாகும். நாட்டின் அனைத்து மக்களும் சட்டத்தின் முன் சமம் என்பதை நாம் நடைமுறையில் காட்ட வேண்டும். அத்தகைய கலாச்சாரத்தை உருவாக்குவதே எமது நோக்கம். ஒரு நாள் கூட குற்ற செயலில், ஊழலில், அதிகார துஷ்பிரயோகத்தில் பொதுமக்களின் செல்வத்தை விரயமாக்குவதில் ஈடுபட்டிருந்தால் அவர்களை சட்டத்தை முன் நிறுத்துவதற்கு நாம் முடிந்த வரைக்கும் முயற்சிகளை மேற்கொள்வோம். இது பழிவாங்கும் செயல் அல்ல என்றும் சமூக மட்டத்தில் சட்டம், நீதி, ஒழுங்கு மீதான நம்பிக்கைகளை மக்களுக்கு உறுதிப்படுத்துவதே நோக்கம் என்றும் ஜனாதிபதி கூறினார். சட்டம் அனைவருக்கும் சமம் என்று கூறினாலேயே சிலர் பதற்றமடைகின்றார்கள். அவர்கள் மனச்சாட்சியை தங்களது குற்றத்தை உணர்ந்து கொண்டிருப்பதால் அச்சப்படுகின்றனர். குற்றவாளிகளை நீதியின் முன் நிறுத்துவது சவாலான காரியம் என்றாலும் அதற்கு குரல் கொடுப்பதையும் முயற்சிகளையும் நாம் நிறுத்த மாட்டோம். எமக்கு அதற்கான தைரியமும் உறுதியும் உண்டு எனவும் ஜனாதிபதி வலியுறுத்தியிருந்தார். இதேவேளை செப்டம்பரில் புதிய சட்டம் இயற்றப்பட்டவுடன் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு ஒதுக்கப்பட்டு அனைத்து அரசு இல்லங்களையும் அரசாங்கம் திரும்ப பெறும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். சட்டத்தின் முன் சமத்துவத்தை உறுதி செய்ய வேண்டும். நீதித்துறை மீதான பொது நம்பிக்கையினை கட்டியெழுப்ப வேண்டும். நீதியானது செல்வந்தர்களுக்கும் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கும் பொருந்தாது என்பதை மாற்றியமைக்க அனைத்து நடவடிக்கைகளை எடுப்போம் என்றும் அவர் கூறியிருந்தார். நாடு பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் போது முன்னாள் தலைவர்களுக்கு ஆடம்பர அரசு வீடுகளை வழங்குவது ஏற்றுக்கொள்ள முடியாதது. 33,000 சதுர அடியில் வீடு எதற்கு? கோவிட் தொற்று காலத்தில் அந்த வீட்டை புனரமைப்பதற்கு 40 கோடி ரூபாவை பெற்றுள்ளார்கள். தியாகங்களை செய்யும்படி மக்களை கேட்டுக்கொண்டு தேவையற்ற செலவுகளை மக்கள் மீது சுமத்த முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு பிணை வழங்கப்பட்டதை தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச சட்டத்தின் ஆட்சி சுயாதீன நீதித்துறையால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். செவ்வாய்க்கிழமை ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அவர், இது அரசியலமைப்பு சார்ந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தினமாகும். சுயாதீன நீதித்துறையால் பக்கச்சார்பின்றி வெளிப்படை தன்மையுடன் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. நீதிமன்றம் இதே கொள்கையில் தொடர்ந்தும் நிலைத்திருக்கும் என்று நம்புகிறோம் என்று கூறினார். நீதிமன்ற நடவடிக்கைகள் ஆரம்பிக்கும் முன்பே சமூக வலைதளங்களில் தீர்ப்புகள் குறித்து பரப்புரைகள் நடத்தப்பட்டன. இதன் மூலம் சட்டத்தின் ஆட்சி சவாலுக்கு உள்ளாக்கப்பட்டது. ஆனால் இப்போது அந்த முயற்சிகள் நீதித்துறையால் முறியடிக்கப்பட்டுள்ளன. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்காக முன்னிலையான சட்டத்திறனைகள், ஐக்கிய மக்கள் சக்தி, ஐக்கிய மக்கள் கூட்டணி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கு நன்றி தெரிவிக்கின்றோம். அச்சுறுத்தல்களுக்கு அஞ்ச வேண்டாம். அழுத்தங்களால் பின்னோக்கி செல்ல வேண்டாம். சட்டத்தின் மூலம் உங்களின் சுதந்திரமும் உரிமையும் பாதுகாக்கப்படும். யாராலும் மக்களை அச்சுறுத்த முடியாது எனவும் சஜித் பிரேமதாச வலியுறுத்தினார். ஐக்கிய தேசிய கட்சியின் உபத்தலைவர் அகிலவராஜ் காரியவசம் தனது கட்சி சார்பில் அர்ப்பணிப்புடன் பணியாற்றிய அனைவருக்கும் நன்றி தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக 500க்கும் மேற்பட்ட சட்டத்தரணிகளும் பெரும் திரளான மக்களும் வருகை தந்ததும் மற்றும் மற்ற கட்சிகள் சார்பாக வந்தவர்களுக்கும் நன்றி தெரிவிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். இங்கு வலியுறுத்த விரும்புவது என்னவென்றில், ரணில் விக்ரமசிங்கவுக்கு அநீதி செய்யப்பட்டது என்பதற்காகத்தான் நாம் எழுந்து நின்றோம். ஊழல், மோசடி அல்லது திருட்டுக்காக போராடுபவர்கள் அல்ல என்றார். இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் ருவான் விஜயவர்தனவும் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது, முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக அந்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்திருந்தார். அவர் கூறிய போது, ஐக்கிய மக்கள் சக்தியின் எதிர்க்கட்சி தலைவர் உட்பட ஏனைய கட்சிகளின் தலைவர்களும் நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாப்பதில் காட்டிய ஒத்துழைப்புக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே சமயம் நாமல் ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்ச, மைத்திரிபால சிறிசேன உள்ளிட்ட தலைவர்களுக்கும் ரணில் விக்ரமசிங்கவுக்காக ஆஜரான அனைத்து சட்டத்தரணிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். இதேவேளை பொது சொத்து சட்டத்தின் கீழ் விளக்கமறியலில் வைக்கப்பட்டு பிற்பகலில் பணியில் செல்ல அனுமதிக்கப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொடர்பான சட்ட நடவடிக்கைகளை எதிர்வரும் அக்டோபர் 29 மீள எடுத்துக் கொள்வதற்கு கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது.
பொது நிதியை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் பொதுச்சொத்து சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி கடந்த 22ஆம் தேதி கொழும்பு கோட்டை நீதவான் நேலுப்புலி லங்காபுரவின் உத்தரவின் பேரில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். இதன்போது முறைப்பாட்டாளர் மற்றும் பிரதிவாதிகள் தரப்பினர் நீதிமன்றத்தில் முன்வைத்து சாட்சியங்கள் மற்றும் சமர்ப்பணங்களை ஆராய்ந்ததன் பின்னர் முன்னாள் ஜனாதிபதியை பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதி வழங்கியவை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக பட்டளந்த விவகாரம் அல்லது மத்திய வங்கி மோசடி தொடர்பாக குற்றச்சாட்டு இருந்தால் அதற்கு தாம் குரல் கொடுக்க மாட்டோம் என்று பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்தார். ஆனால் தற்போது இடம்பெறும் நடவடிக்கைகள் அரசியல் பழிவாங்கலாகவே தெரிகிறது என்று அவர் கூறியிருந்தார். இங்கிலாந்து பல்கலைக்கழகத்திலிருந்து ரணிலுக்கு இலங்கை தூதுவர் ஊடாக வந்த உத்தியோகபூர்வ அழைப்புதலை அடிப்படையாக கொண்டு பழிவாங்குவது தவறு. ஜனாதிபதி ஆன பின்பு அவர் மேற்கொண்ட பயணங்கள் அனைத்தும் உத்தியோகபூர்வமானவை. அதே நிலைமை இப்போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் பொருந்தும். எனவே இந்த விடயத்தில் தாம் முன்னிற்பது தவிர்க்க முடியாதது என்று மனோ கணேசன் வலியுறுத்தினார். மேலும் அரசாங்கம் இதனை உணர்ந்து கொள்ள வேண்டும். தவறான புரிதலால் இவ்வாறு பிரச்சனைகள் உருவாகியுள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். வழக்கு விசாரணை நடைபெற்ற நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது மனோ கணேசன் இதனை தெரிவித்தார். முன்னாள் அமைச்சர் சம்பிக்க ரணவக்க ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது பதவி காலத்தில் தேர்தல் பிரச்சாரங்களுக்கு பொது சொத்துக்களை முறைகேடாக பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டியுள்ளார். கோட்டை நீதவான் நீதிமன்ற வளாகத்தில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், ரணில் விக்ரமசிங்க ஒருமுறை கைது செய்யப்படுவாரானால் அனுரவை 10 முறை கைது செய்ய முடியும். ஏனெனில் தேர்தல் பிரச்சாரம் என்பது தனிப்பட்ட செயல். ஆனால் அவர் அரச பாதுகாப்பு செலவுகள், பொது நிதிகள் அனைத்தையும் தவறாக பயன்படுத்தப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாடு தற்போது அராஜக பாதையில் நகர்கிறது. 70 ஆண்டுகளாக நிலவி வந்த ஜனநாயக சுதந்திரமும் பல கட்சி ஆட்சி முறையும் அளிக்கப்பட்டு தனிக்கட்சி ஆட்சியினை நோக்கி நகர்த்தப்படுகின்றது. புலனாய்வு துறையின் தலையீடு அரசியல் எதிர்ப்பாளர்களை அச்சுறுத்தும் நோக்கத்துடன் மேற்கொள்ளப்படுகிறது. ஆனால் அதற்கு நாம் அஞ்ச மாட்டோம். பொது சொத்துக்களை குறித்த சட்டம் ஜே.ஆர். ஜெயவர்தன காலத்தில் அமுல்படுத்தப்பட்டது. பொது சொத்துக்கள் குறித்த சட்டம் ஜே.ஆர். ஜெயவர்தன காலத்தில் அமுல்படுத்தப்பட்டது. அந்த சட்டத்தின் கீழ் முதலில் பிளவத்த குழுவினரை கைது செய்யப்பட வேண்டியவர்கள். நாட்டின் கடன் சுமையை 5 மடங்கு அதிகரித்தும் பொருளாதார அழிவை ஏற்படுத்தி வைத்ததும் அவர்கள்தான். உண்மையான கள்வர்கள் கைது செய்யப்பட வேண்டும். ஆனால் இந்த அரசாங்கத்திற்கு அதற்கான தகுதியும் திறமையும் இல்லை. ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காகவே நாம் ஒன்றிணைந்துள்ளோம். இது கள்வர்களை காப்பாற்ற அல்ல. உண்மையில் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டியது 1980களில் இருந்தே நாட்டில் அழிவை ஏற்படுத்தியவர்களுக்கு எதிராகத்தான். ஆனால் அதற்கு பதிலாக அரசியல் பழிவாங்கலை நடக்கிறது என்று சம்பிக்க ரணவக்க வலியுறுத்தினார். நீதிமன்ற வளாகத்திற்குள் அதிகாரப்பூர்வ அனுமதியின்றி வீடியோக்கள், புகைப்படங்களை எடுத்து சமூக ஊடகங்களில் வெளியிட்ட நபர்கள் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொள்ள கொழும்பு கோட்டை நீதவான் நிலுப்புலி லங்காபுர உத்தரவிட்டுள்ளார். இந்த சம்பவம் சமீபத்திய நீதிமன்ற விசாரணைகளின் போது பதிவாகியுள்ளது. மேலும் நீதித்துறையின் கௌரவம், ஒழுக்கத்திற்கு தீங்கு விளைவிக்கும் செயல் மற்றும் நீதிமன்ற அவமதிப்பு போன்ற குற்றச்சாட்டுகளின் கீழ் குறித்த விசாரணைகளை ஆரம்பிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் நீதிமன்ற உத்தரவின்படி இந்த சட்டவிரோத செயல்களுக்கு பொறுப்பான நபர்களை உடனடியாக கண்டறிந்து அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழியின் 2ஆம் கட்டத்தின் 3ஆம் பகுதி அகழ்வுகள் திங்கட்கிழமை தொடங்கப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை 2வது நாளாக தொடர்ந்தது. இதன்போது அகழ்வாய்வு தளங்களை விரிவுபடுத்திய போது புதிதாக 16 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டன. அவற்றில் சில சிறுவர்களுக்கு சொந்தமானவை என்று சந்தேகிக்கப்படுவதோடு ஆடையை ஒத்த துணியொன்றும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. நீதிமன்றம் வழங்கிய 45 நாட்கள் அனுமதிக்குள் நடைபெறும் இந்த அகழ்வு பணிகள் நேற்று 34வது நாளை எட்டிய நிலையில் புதிய எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டன. இதற்கு முன்னர் 42 நாட்கள் நீடித்த முதல் கட்ட அகழ்வில் 150 எலும்புக்கூட்டு தொகுதிகள் கண்டறியப்பட்டு முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இம்முறை கூடுதல் 16 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.